மகள் சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்து சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம அப்பதான் இருந்துட்டு சேது கிட்ட போயிட்டு இங்க பாரு சேதோ, தமிழ்ச்செல்விக்கு சிறந்த மாணவின்னு பட்டம் கொடுக்குறாங்களாம், நீயும் வரையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்னாலலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு அப்பதான் இருந்துட்டு இங்க பாருடா, இந்த விருதை கொடுக்க போறதே உன்னோட அப்பன் தான், உன்னோட அப்பங்கையால தான் இப்போ தமிழ்ச்செல்வி இந்த விருதை வாங்க போறா, அது உனக்கு முதல்ல தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்ன அப்பதான் சொல்றேன், ஆமாவா சரி நானும் வரேன், அப்பா அந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றதுனால மட்டும்தான் நான் வரேன், வேற எந்த காரணத்துக்காகவும் நான் வரல, இங்க பாருடா ஏதோ ஒரு காரணத்துக்காக வரல வாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி காலேஜுக்கு போறாங்க. போன உடனேயே அங்க தமிழ்ச்செல்வியை வரவேற்பு செம்மையா வரவேற்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்கமும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறாரு. வந்த உடனே நம்ம சேது இருந்துட்டு ராஜாங்கத்தை கிட்ட போயிட்டு, அப்பா நீங்க எதுக்காகப்பா இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டோம், எதுக்காக நீங்களே உங்க கையால அவளுக்கு பரிசு கொடுக்கணும், அதெல்லாம் வேண்டாப்பா அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு சேதோ, ஏதோ ஒரு காலேஜ்ல ஏதோ ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு பரிசு கொடுக்கறதுல தப்பு இல்லையே, என் மனசுல அப்படி ஒரு எண்ணம் தான் இருக்கு, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத சரியா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன காலேஜ்ல தமிழ்ச்செல்விக்கு பரிசு கொடுக்கறதுக்காக இப்போ ராஜாங்கத்தை வர சொல்றாங்க. நம்ம தமிழ்ச்செல்வியும் மேடைக்கு போயிட்டு பரிசை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம காவியா இருந்துட்டு ரொம்பவே கோபமா காலேஜுக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. எதுக்காகனா நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு எந்த ஒரு தப்பும் பண்ணலை அப்படின்னு ஊர் முன்னாடி எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்றதுக்காக வராங்க. வந்த உடனே எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட அங்கே இருந்த எல்லாருமே காவிய பக்கம் திரும்புது. அதாவது அவங்களோட கவனம் ஃபுல்லாக காவிய பக்கம் திரும்புது. காவியா மேடைக்கு போகிறாங்க. மேடைக்கு போயிட்டு டாக்டர் கிட்ட இருந்து மைக்க வாங்கி, இங்கே பாருங்க தமிழ்ச்செல்வி மேலே ஒரு பெரிய பழியை தூக்கி போட்டு அவளை வீட்டை விட்டு துரத்தின்னு நிறைய விஷயம் அவளுக்கு எதிராக ரொம்ப துரோகம் நடக்கிற மாதிரி நடந்துச்சு. அதனால அந்த விஷயத்துல தமிழ்ச்செல்விக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, தமிழ்ச்செல்வி எந்த தப்புமே பண்ணல, இந்த உலகத்துக்கும் தமிழ்ச்செல்விக்கும் நிரூபிக்கணுன்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன், நான் கொஞ்ச நேரம் இந்த மைக்ல பேசிக்கலாமா அப்படின்னு டாக்டர் கிட்ட கேட்டுட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு மைக்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க மாமா, நான் வீட்டுக்கு வராம எதுக்கு இங்க வந்தேன்னு முதல்ல நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். தமிழ்ச்செல்வி மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். அதனால தான் நான் இங்கே வந்து ஊர் முன்னாடி எல்லார்கிட்டேயும் சொல்லணும், தமிழ்ச்செல்வி மேலே எந்த தப்பும் இல்லைன்னு அவளை ஊர் முழுக்க நம்பணும் அப்படின்றதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஐஸ்வர்யாவுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருமா காவியா, நீ என்ன உண்மையை சொல்ல போகிற சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, நீங்கள் தமிழ்ச்செல்விக்கு எதுக்காக வீட்டை விட்டு துரத்துனீங்க, ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுனால தானே தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம்மா அந்த விஷயத்தை பற்றி எதுக்காகமா இங்கே பேசிக்கிட்டு இருக்க, இங்கெல்லாம் பேச வேண்டாமா, முதல்ல கீழே இறங்கி வாமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மாமா, தமிழ்ச்செல்விக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, இது எல்லாத்தையுமே பண்ணது கீழே உங்கள் மருமகளாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்களே ஐஸ்வர்யா, இவங்க தான் பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே ஐஸ்வர்யாவுக்கு பக்கு பக்குன்னு ஆயிடுது. அப்படியே ஐயோ அவ்வளோதான், எல்லா உண்மையும் தெரிய போது, மாமா என்னை வீட்டை விட்டு துரத்த போறாரு அப்படின்னு நினைச்சு பயங்கர ஷாக்ல உட்காந்துக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் சேது இருந்துட்டு, என்ன ஐஸ்வர்யா என்ன உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்ச அப்படின்னு சொல்லி கேட்கவும், மாமா நான் எந்த ஒரு உண்மையும் மறைக்கல மாமா, நான் எதுக்காக உங்ககிட்ட என்ன உண்மையை போய் மறைக்க போறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, அங்கே பேசிக்கிட்டு இருக்கிறது யார் மாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், போஸோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி நம்ம சேது இருந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம காவியா இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாருங்கள் இந்த ஊர் உலகத்துக்கு முன்னாடி இந்த வீடியோவை நான் ப்ளே பண்ணி காட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வீடியோவை ப்ளே பண்ணுறாங்க. ப்ளே பண்ண உடனே நம்ம ராஜாங்கத்துக்கும் சேதுக்கும் அப்படியே பயங்கர ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் அந்த லேப்டாப்பை வாங்கி கையில் வாங்கி பார்க்குறாங்க. பார்த்த உடனே அங்கே ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா இவங்க 3 பேருமே நம்ம தமிழ்ச்செல்வியோட ஃபோனை எடுத்து தமிழ்ச்செல்வியோட அப்பாவுக்கு
தமிழ்ச்செல்வி மாதிரியே பேசி மிமிக்ரி பண்ணி தான் இது எல்லாத்தையும் செய்ய சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட ஜெனி இருந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியாக ஓடி வந்து இங்கே பாருங்க அண்ணா, நான் தமிழ்ச்செல்வி மேலே நீங்கள் இவ்வளோ பெரிய பழியை தூக்கி போட்டு அவளை வீட்டை விட்டு துரத்திருக்கீங்க. தமிழ்ச்செல்வி என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னால் என்னோட மாமனாருக்கு இவ்வளோ பெரிய அசிங்கத்தை உங்கள் அப்பா ஏற்படுத்திட்டாரு. இனிமேல் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக என்னால் எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ண முடியாது, என்னை மன்னிச்சிரு ஜெனி அப்படின்னு எனக்கு கால் பண்ணி சொன்னா. ஆனால் அன்னைக்கு நைட்டே அவங்க அப்பா வீட்டுக்கு வந்திருந்தாரு. என்ன தமிழ்ச்செல்வி நம்மக்கிட்ட இப்படி சொல்லிட்டு அவங்க அப்பாவை அனுப்பி வச்சிருக்காளே அப்படின்னு சொல்லி நானே ஆச்சரியப்பட்டேன். ஆனால் இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய சதி இருக்குன்னு எனக்கே தெரியல. இங்கே பாருங்கள், தமிழ்ச்செல்வி உங்கள் குடும்பத்துக்கும் சரி உங்களுக்கும் சரி எப்போவுமே நேர்மையாக தான் இருந்திருக்கா. ஆனால் நீங்கள் தான் அது எதுவுமே புரிஞ்சிக்காம இப்படியே அவளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டு அவளை வீட்டை விட்டே துரத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி அங்கே காலேஜில் இருக்கிற அத்தனை பேர் முன்னாடி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சேதுக்கு பயங்கர கோவம். அந்த கோவத்தை எப்படி எல்லார் முன்னாடி காட்டுறதுன்னு தெரியாம அப்படியே தகச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம காவியா கிட்ட இருந்து மைக்க வாங்கி டாக்டர் இருந்துட்டு, இங்க பாருங்க ராஜாங்க ஐயா, நீங்க பண்ணது மிகப்பெரிய தப்புங்க ஐயா. தமிழ்ச்செல்வி மேல எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க வீட்டு மருமகளை நான் இப்படி பண்ணதெல்லாம் தப்புன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இப்படி பண்ணதெல்லாம் சரின்னு நினைக்கிறீங்களா ஐயா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட ராஜாங்கத்துக்கு இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. இது எல்லாத்துக்கும் காரணம் தமிழ்ச்செல்விலாம் அப்படின்னு அந்த அப்போ இருந்த சூழ்நிலையில் இருந்ததுனால தமிழ்ச்செல்வி எல்லாரும் கோவப்பட்டு வீட்டை விட்டு துரத்துனாங்க. தன்னோட அப்பாவுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சேன்னு கோவப்பட்டு தான் ஏதோ கோவத்தில் பேசியிருப்பான்னு தவிர அவன் மனசில் இருந்து எந்த ஒரு வார்த்தையும் பேசியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தமிழ்ச்செல்விக்கு பயங்கர கோவம் வந்தாலையும் அமைதியாக நின்றுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு, இங்கே பாருமா, நீ எந்த தப்புமே பண்ணலைன்னு இப்போதாம்மா எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதனால் இந்த ஊர் முன்னாடியும் இந்த காலேஜில் இருக்கிற எல்லார் முன்னாடியும் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா அப்படின்னு கையெடுத்து கும்பிடவும், இங்கே பாருங்கள், நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்னாலாம் நான் எதிர்பார்க்க கிடையாது. அதே மாதிரி உங்ககிட்ட நான் தப்பு பண்ணலைன்னு நிரூபிக்கணும்னு நினைக்கவே இல்லை. காவியா இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க, அதில் எனக்கு சந்தோஷம்தான். என் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களே, அது மட்டும் எனக்கு போதும். யாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டு சேது இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, இதுக்கெல்லாம் காரணமாக இருந்த சின்னம்மா, அதுக்கப்புறம் அந்த சின்னம்மாவும் இந்த சித்ராவும் ஐஸ்வர்யாவும் சும்மாவே விடக்கூடாதுங்கப்பா, முதல்ல வீட்டுக்கு போகலாம் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம ஐஸ்வர்யா, சித்ரா, நம்ம ஈஸ்வரி இவங்க 3 பேருமே நடு ஹாலில் நிற்க வச்சுட்டு அப்படியே அமைதியாகவே இருக்காங்க. நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, என்ன செய்தோ வந்ததுலேருந்து கோபமாகவே இருக்க, என்ன விஷயம், தமிழ்ச்செல்வி உன்னை ஏதாவது கோபப்படுத்துகிற மாதிரி பண்ணிட்டாளா, என்னாச்சு சேதோ அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம சேதுக்கு பயங்கர கோவம் வந்து ஈஸ்வரி அப்படியே பலார்னு அரைஞ்சிடுறாங்க. அரைஞ்ச உடனே நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா இருந்துட்டு இருக்கிற நிலைமை தெரியாமல் ஏதோ பேசி இப்போது கன்னத்தில் அரிய வாங்கிக்கினாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம சித்ரா இருந்துட்டு, என்ன சேதோ, எதுக்காக என்னோட அம்மாவை அடிச்சுக்கிட்டு இருக்க, இங்கே பாரு சேதோ, உன்னோட சின்னம்மான்ற ஞாபகம் உனக்கு இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம சித்ராக்கும் அப்படியே பயங்கரமான ஒரு அடி பல்லாருன்னு விழுது. அடித்த அடியிலே அப்படியே கீழே போய் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. இதை பார்த்த நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாரு சேதோ, எதுக்காக மாற்றி மாற்றி எங்களை அடிச்சுக்கிட்டே இருக்க, நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்கே பாருங்க ஆண்டி, நம்ம பண்ண தப்பு எல்லாமே சேது மாமாக்கும் ராஜாங்க மாமாக்கும் தெரிஞ்சிருச்சு, அதனால தான் அவங்க 2 பேரும் இவ்வளோ கோபமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், என்ன ஐஸ்வர்யா சொல்கிற, என்ன விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் சேது தமிழ்ச்செல்வியோட ஃபோனில் இருந்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி நம்ம தானே ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னோம், அந்த விஷயம் தான் எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஈஸ்வரிக்கு பயங்கர ஷாக்கு. இந்த விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரியும், அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இங்கே பாருங்க ஆண்டி, இந்த விஷயத்தெல்லாம் சொன்னது உங்கள் மருமக தான் இந்த விஷயத்தெல்லாம் காலேஜில் அந்த தமிழ்ச்செல்விக்கு விருது கொடுக்குற விழாவில் வந்து சொல்லிட்டா. அதுவும் எல்லாரும் முன்னாடியும் என்ன சேது மாமாவும் ராஜாங்க மாமாவும் எவ்வளோ அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசினாங்க தெரியுமா, என் மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம மோகனா இருந்துட்டு,
இங்கே பாருங்க, இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு எதுவுமே எங்களுக்கு புரியலைங்க. எதுக்காகங்க ஈஸ்வரியை மாற்றி மாற்றியே சேது அடிச்சுக்கிட்டே இருக்கான்? என்ன ஆச்சுங்க? ஈஸ்வரியும் சித்ராவும் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன பண்ணாங்களா, நம்ம நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லா நிம்மதியும் சந்தோஷத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், என்னங்க சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறது எதுவும் எனக்கு புரிய மாட்டேங்குது. இங்கே பாரு ஈஸ்வரி, தமிழ்ச்செல்வி தான் அந்த ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுனால நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என் பதவி பறி போய் நான் அசிங்கப்பட்டேன்னு எவ்வளோ பெரிய விஷயம்லாம் நடந்துச்சு. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் தமிழ்ச்செல்வி கிடையாது. அது எல்லாத்துக்கும் காரணம் இங்கே நிற்கிறாங்களே 3 பேரும், இவங்க தான் காரணம். இவங்க தான் காரணம்னு தெரியாமல் தமிழ்ச்செல்வியை அசிங்கப்படுத்தி இந்த வீட்டை விட்டு துரத்திட்டோம். நம்ம தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு துரத்ததுனால நம்ம வீட்டு வாரிசு இந்த வீட்டில் வளராமல் போச்சு. ஒரு குழந்தை இங்கேயும் ஒரு குழந்தை அங்கேயும் அல்லாடிக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் இங்கே நிற்கிறாங்களே இவங்க 3 பேர் தான். இவங்க 3 பேரால தான் என் பையனோட வாழ்க்கையே சீரழிஞ்சு இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம காவியா இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் சேது மாமாவோட வாழ்க்கையில் இப்படி ஒரு முடிவு எடுத்து ரொம்ப தப்பான முடிவு எடுத்திருக்கீங்களே மாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு இங்கே பாரு சேது, உனக்கு அந்த காவியாவை கல்யாணம் பண்ணி வச்சு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். உனக்கு காவிய இது உனக்கு அந்த ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணி வச்சு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணியிருக்கவே கூடாது. என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுவோம். இங்கே பாருங்கப்பா, நீங்கள் என்ன எல்லாத்தையும் தெரிஞ்ச பண்ணீங்க. இப்படி ஒரு தப்பு பண்ணியிருந்தான்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் இவங்க 3 பேரையும் ஜெயிலில் தானே போட்டிருப்பீங்க. எனக்கு கல்யாணமாக பண்ணி வச்சிருவீங்க. நான் கல்யாண மண்டபத்திலேயே உங்ககிட்ட கேட்டேனா இல்லையா? நீங்கள் தான்ப்பா எனக்கு டைம் கொடுக்காம அப்போவே தாலி கட்டணும்னு சொல்லிட்டு என்னை தாலி கட்ட வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி பயங்கர வருத்தத்தோடு பேசவும், இங்கே பாருங்க மாமா, இதில் தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது. கல்யாண மண்டபத்தில் அப்போ தான் குழந்தைய தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தாலி கட்டும் போது தான் தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அப்போ தான் நிறுத்துங்கன்னு சொன்ன உடனே நம்ம சேது மாமா தாலி கட்டுறதை நிறுத்திட்டாங்க. தாலியை கொண்டு போனது மட்டும்தான் சேது மாமா, கட்டினது முழுக்க சித்ரா மட்டும்தான். சித்ரா தான் தாலி எல்லாத்தையும் கட்டினது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சித்ராவுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. ஐயோ, இந்த விஷயம் எப்படி இவளுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கில் பார்த்துக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு, என்னம்மா சொல்கிற, நீ சொல்கிறது எல்லாமே உண்மையாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் மாமா, இங்கே பாருங்கள், அதுக்கான வீடியோவும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரீசண்டாக இப்போ இவங்களோட பையன் தான் சேதுக்கு ஐஸ்வர்யா கூட கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து காட்டினாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது சேது மாமா இந்த ஐஸ்வர்யா கழுத்தில் தாலி கட்டவே கிடையாதுன்னு. இங்கே பாருங்கள் மாமா, சட்டப்படி இவங்க 2 பேரும் கணவன் மனைவின்னு சொல்லிட்டு பதிவு ஆயிருந்தாலையும் ஆனால் சேது மாமா ஐஸ்வர்யா கழுத்தில் தாலி கட்டவே கிடையாது. தாலி கட்டாமல் எப்படி பொண்டாட்டி ஆக முடியும்? கண்டிப்பாக ஆக முடியாதுல்ல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே சேதுக்கு பயங்கர சந்தோஷம். என்ன தமிழ்ச்செல்வி, என்ன கதையை சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா? அந்த வீடியோவை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை வாங்கி பார்க்குறாங்க. பார்த்த உடனே நம்ம சேதுக்கு பயங்கர சந்தோஷம். அப்பா இங்கே பாருங்கப்பா, நம்ம வீட்டுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண இவங்களை நம்ம சும்மாவே விடக்கூடாதுப்பா. இவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு சேதோ, இவங்க எத்தனையோ தப்பு பண்ண போதும் நான் இவங்களை மன்னிச்சு ஏற்று இவங்களை இந்த வீட்டிலே வச்சிருந்தது மட்டும்தான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. இவங்க தப்பு பண்ணும் போதெல்லாம் இவங்களை கண்டிச்சு இவங்களுக்கு பெரிய தண்டனையை கொடுத்துருந்தா இவங்க இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கவே மாட்டாங்க. நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணதுக்கு காரணமோ அதில் நானும் ஒரு காரணமாக இருக்கல்ல. அதனால் இந்த தடவை எங்களுக்கு தண்டனை கொடுக்காம விடவே மாட்டேன். இவங்களை ஜெயிலில் பிடிச்சி போட போகிறேன். இவங்க பண்ண தப்புக்கு எல்லாம் இவங்க ஜெயிலில் போய் களி சாப்பிட்டாதான் இவங்களுக்கு புத்தியே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, நாங்கள் பண்ணது எல்லாமே மிகப்பெரிய தப்பு தான். நாங்கள் தமிழ்ச்செல்வியை பழி வாங்கணுன்றதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணினோம். தவிர அதில் நீங்கள் இவ்வளோ அசிங்கப்படுவீங்க, அவமானப்படுவீங்க, இதனால ஜெயிலுக்கு போவீங்க, உங்கள் பதவி பறிப்போகும் அப்படின்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே கிடையாது மாமா. என்னை மன்னிச்சிருங்க மாமா, நாங்கள் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோம். அந்த தமிழ்ச்செல்வியை பழி வாங்கணுன்றதுக்காக தான் இது எல்லாம் பண்ணோம். எங்களை மன்னிச்சிருங்க மாமா, எங்களை ஜெயிலுக்கு மட்டும் அனுப்பிடாதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தானே நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாருங்க சின்னம்மா, உங்களை என்னோட சின்னம்மாவா எப்போவுமே நான் நினச்சதே கிடையாது. என்னோட அம்மா இடத்துல வச்சு தான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது எப்படி சின்னம்மா உங்களுக்கு இப்படி ஒரு துரோகத்தை எனக்கு பண்ண முடிஞ்சது? உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம
அதாவது சித்ரா இருந்துட்டு, "இங்க பாரு சேது, ஏதோ தெரியாம பண்ணிட்டோம் சேது. அதுக்காக எங்க 3 பேரையும் நீ ஜெயில்ல புடிச்சு போடுவியா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இத கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம மோகனா இருந்துட்டு, "இங்க பாரு ஈஸ்வரி, எப்படி ஈஸ்வரி இந்த குடும்பத்துக்கு இவ்ளோ பெரிய துரோகத்த பண்ண? அவர் முகத்த பாரு. அவரு உனக்கும் சரி, உன்னோட பொண்ணுக்கும் சரி, அ என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமா பண்ணிக்கிட்டு தானே இருந்தாரு. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு இப்படி ஒரு துரோகத்த பண்ணியிருக்கே! அது மட்டும் இல்லாம, அந்த பழிய தூக்கி இன்னொரு பொண்ணு மேல போட்டு, அந்த பொண்ணோட வாழ்க்கை கெடுத்து, இப்போ அவளுக்கு பொறந்த குழந்தைங்களுக்கும் இப்படி ஒரு நிலைமைய உருவாக்கி வச்சுட்டே, எப்படி உன்னால இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ண முடிஞ்சது?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்கக்கா, நாங்க இவ்ளோ பெரிய விஷயம் நடக்கணும்லாம் எதிர்பார்க்கல. ஆனா, இவ்ளோ பெரிய விஷயம் நடந்ததுனால தானே, அந்த தமிழ்ச்செல்வி இந்த வீட்ட விட்டு போயி, ஐஸ்வர்யாக்கு சேதுவ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ சேதுவோட வாழ்க்கை இவ்ளோ சந்தோஷமா இருக்குது. அதனால தான் அவன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணுங்க. தமிழ்ச்செல்வி இந்த வீட்ல இருந்தது வரைக்கும் யாருமே நிம்மதியா இருந்தது கிடையாது. அதனால தான் மாமா, நான் தமிழ்ச்செல்விய இந்த வீட்ட விட்டு எப்படியாவது தொரத்தணும்னு நெனச்சேன். நான் நெனச்சது தப்புங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்ட உடனேயே பயங்கர கோவத்துல என்ன பண்றது? ஏது பண்ணதுன்னு தெரியாம திரும்ப ஒரு அடி பல்லார்ன்னு விட்டுறாங்க. "அப்பா, இவங்கள பேச விட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோங்க பார்த்தீங்களா? அதுதான் மிகப்பெரிய தப்பு. நம்ம முதல்ல போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்றேன்" அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு கால் பண்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு, "இங்க பாருங்க மாமா, ப்ளீஸ் மாமா, நீங்க போலீஸ்க்கு மட்டும் கால் பண்ணாதீங்க மாமா. என்னால ஜெயிலலாம் இருக்க முடியாது மாமா. ப்ளீஸ் மாமா, உங்க கால்ல கூட விழுறேன் மாமா. நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். நான் இல்லைன்னெல்லாம் சொல்லல. என்னதான் இருந்தாலும் நீங்க தாலி தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி தானே மாமா. ப்ளீஸ் மாமா" அப்படின்னு சொல்லி கெஞ்சவும், "இங்க பாருடி, நான் உனக்கு தாலியே கட்ட கிடையாது. அப்போ எப்படி நான் தொட்டு தாலி கட்டின புருஷனா ஆக முடியும்? இங்க பாருடி, நீ யாரோ நான் யாரோ? இனிமே என்னை உறவு கொண்டாடிட்டு இந்த மாதிரி கேவலமாக என்கிட்ட பேச வந்த, அவ்வளோதான் உனக்கு மரியாதை. இங்க பாருங்கப்பா, நான் போலீஸ்க்கு கால் பண்ணுறேன்ப்பா. சரியா, நீ கால் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி உடனடியாக வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. போலீஸும் வீட்டுக்கு வராங்க, வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்கம்மா", அதாவது வசந்தி கிட்ட, "இங்க பாருங்கம்மா, இத்தனை நாளா என் மேலே பெரிய பழிய தூக்கி போட்டு இந்த ஊர் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாமே இப்படி ஒரு தப்பை பண்ணி தான் இந்த பொண்ணு வீட்டை விட்டு வந்துருச்சு, வாழா வெட்டியாக இருக்குது" அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி காவியை எல்லா உண்மையுமே வெளியே வர வச்சுட்டா. "எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. இனிமே என் மனசில் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நான் நிமிர்ந்து இந்த ஊர் உலகத்துக்கு முன்னாடி நிற்பேம்மா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம அப்பத்தா இருந்துட்டு, "இங்க பாருடி, எனக்கு தெரியும்டி நீ எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டேன்னு. அதனால தாண்டி உன் பக்கம் நான் நின்றேன்" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருங்க, இந்த விஷயத்துல என் பக்கம் நின்றதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனால் அதுக்காக என் குழந்தைங்கள என்கிட்ட இருந்து பிரிச்சதை நினச்சாவே உங்கள் மேலே எனக்கு ஆத்திரமாக வருது. உங்கள் மேலே இருக்கிற கோபம் எந்த ஒரு ஜென்மத்துலேயும் எனக்கு தீரவே தீராது. இங்கே பாருடி, இந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்தும் இருக்கிற அதாவது ஒட்டும் வரவும் கொஞ்சமாவது ஒட்டிட்டு இருக்கணும்னு நினச்சேன்டி. அதனால தான் இந்த உன்னோ நீ பெத்த புள்ளைங்க என்னடி பாவம் பண்ணுச்சு? அப்பாவை பிரிஞ்சு அவங்க எதுக்கடி கஷ்டப்படணும்? அப்பாவோட ஏக்கத்தை நம்ம தாண்டி போக்கி வைக்கணும். அதனால தாண்டி அந்த பிஞ்சு குழந்தைங்க எந்த தப்பும் பண்ணாமல் அப்பாவை எதுக்காகடி பிரிஞ்சிருக்கணும்? அதனால தாண்டி இது எல்லாத்தையும் பண்ணேன். என்னை மன்னிச்சிருடி. நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு தாண்டி. என்னை மன்னிச்சிருடி. என் கூட பேசாமல் மட்டும் இருந்துராதடி. இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி அழுது என்கிட்ட பேசினா நான் மனசு மாறிவிடுன்னு பார்த்தீங்களா? கண்டிப்பாக நான் மனசு மாறவே மாட்டேன். இப்படி ஒரு துரோகத்தை பண்ண நீங்கள் இனிமே என் கூட பேசவே கூடாது" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம வசந்தி இருந்துட்டு, "இங்கே பாரு தமிழ், இப்போ நீ எந்த தப்புமே பண்ணலைன்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. என் மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. திரும்ப அந்த வீட்டில் இருந்து உன்னை வாழ்கிறதுக்காக கூப்பிட்டா நீ போவிய தமிழ்" அப்படின்னு சொல்லவும், என்னம்மா இப்படி வாய் கூசாமல் இப்படி ஒரு கேள்வியை கேட்குற? இங்கே பாருமா, அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் நான் அத்து விட்டு வந்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கிறவங்க, அதாவது அந்த வீட்டு பையனுக்கும் எனக்கும் நடந்த கல்யாணமும் இந்த ஊர் வழக்கப்படி
விவாகரத்து எங்களுக்கு ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது எப்படிம்மா அவர் கூட சேர்ந்து என்னை வாழ சொல்கிற? இங்கே பாரும்மா, அப்படி ஒரு எண்ணத்தில் இருந்தால் அந்த எண்ணத்தை மாற்றிக்கோ. அது இந்த ஜென்மத்தில் நடக்கவே நடக்காது. அவங்க ஒவ்வொரு தடவையும் என்னை அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, கேவலப்படுத்தி, கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டு அனுப்பி விடுவாங்க. அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் மன்னிச்சு மறந்து ஏற்றுக்கிட்டு அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கணும். அவங்க கூட போய் வாழணும். என்னம்மா அவசியம் இருக்குது? இதுக்கு அவசியமே கிடையாது. அதனால் இந்த விஷயத்தை பற்றி யாராவது என்கிட்ட பேசுனீங்கன்னா அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம செல்லப்பாண்டி இருந்துட்டு, இங்கே பாரு வசந்தி, இந்த இந்த பேச்சை பற்றி அவகிட்ட பேசாத, எதுக்காக அவளை கோவப்படுத்துகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு தமிழ், உன் மனசுக்கு என்னென்ன தோணுதோ அது எல்லாத்தையும் செய்யி. உன் கூட நான் நிற்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி உன்னை கட்டாயப்படுத்தி அந்த வாழ்க்கைக்குள்ளே போகும்போது நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு திரும்ப எங்கள் வீட்டுக்கு வந்தேன்னு எனக்கு தெரியும். நீ வீட்டுக்கு வந்த நாள் எந்த நிலமையில வந்தேன்னு பார்க்கும்போதே எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? அந்த நிலமை திரும்ப உனக்கு வரக்கூடாது தமிழ். உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய்ய. இங்கே பாரு வசந்தி, இந்த விஷயத்தில் திரும்பவும் தமிழ்ச்செல்வியை ஏதாவது கட்டாயப்படுத்திட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும், என்னங்க நீங்களும் கூறுகட்டுத்தனமாக பேசிக்கிட்டீங்க. அதுதான் ஏதோ தெரியாமல் மாப்பிள்ளை தப்பாத்தனமாக புரிஞ்சுக்கிட்டு தமிழ்ச்செல்வி கிட்டே இப்படி கோவமாக நடந்துக்கிட்டா அதுக்காக நம்ம கோவப்பட முடியுமா சொல்லுங்கள்? ஏதோ அப்பாவுக்கு அப்படி ஆயிடுச்சுன்றதுக்காக கோவப்பட்டிருக்காரு. அதுவும் தமிழ்ச்செல்வி தான் காரணம்னு நினச்சி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பிள்ளையெல்லாம் பண்ணிட்டாரு. அதுக்காக அவர் அப்படியே நம்ம விட்டுற முடியுமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, திரும்ப திரும்ப உன்னோட மாப்பிள்ளை கீப்பிள்ளைன்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதம்மா, அதுக்கப்புறம் எனக்கு பயங்கர கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாமோ. அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் இருந்துட்டு, இங்கே பாரு வசந்தி, அவன் மனசுக்கு தான் பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காள். எதுக்காக அவகிட்ட திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை பற்றி பேசி அவளை கோவப்படுத்தணும்? இந்த விஷயத்தில் அவள் போக்குப்படியே நம்ம விட்டுருவோம். கடவுள் என்ன எழுதி வச்சிருக்காரோ கண்டிப்பாக அது நடக்கும். அவங்க 2 பேரும் ஒன்று சேரணும்னு இருந்தால் கண்டிப்பாக ஒன்று சேரும். அவங்களோட வாழ்க்கை இத்தோடு அவங்கள பிரிஞ்சு வாழ்கிறது தான் அவங்களோட தலையெழுத்துன்னு இருந்தால் அவங்க பிரிஞ்சு தான் வாழ்ந்தாகணும். அதுக்கு யாரும் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் எதுவுமே பேசாமல் அமைதியே இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் எல்லாம் நம்ம ராஜாங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே ராஜாங்கமும் சேதும் நடந்த விஷயத்தெல்லாம் ஒன்று விடாமல் போலீஸ்கிட்ட சொல்லி இவங்க 3 பேரையும் ஜென்மத்துக்கும் வெளியே வராத மாதிரி ஒரு கேஸை போட்டு உள்ளே தள்ளுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டு ராஜாங்க காலில் விழுந்து, இங்கே பாருங்க மாமா, நாங்கள் பண்ணது எல்லாமே மிகப்பெரிய தப்பு தான். அதுக்காக எங்களை போலீஸ்கிட்டலாம் பிடிச்சி கொடுக்காதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா. இங்கே பாரு ஈஸ்வரி, உன்கிட்ட நான் இவ்வளோ பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். நான் உன்னை சட்டப்படி டீல் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸை வர வச்சு இப்போ போலீஸ்கிட்ட உன்னை பிடிச்சி கொடுக்குறேன். இனிமே நீ ஸ்டேஷன்லேருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வந்தாலையும் இந்த வீட்டு வாசப்படியை கூட நீ மிதிக்கக்கூடாது. இந்த வீட்டுக்கும் உனக்கும் இருந்த ஒட்டு உறவும் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா அப்படிலாம் சொல்லிடாதீங்க மாமா, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் கூட்டிகிட்டு போக வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட, அப்பா இங்கே பாருங்கப்பா, தமிழ்ச்செல்வி மூஞ்சில் நான் எப்படிப்பா முழிப்பேன்? அவள் எந்த தப்புமே பண்ணலைன்னு இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம இனிமேல் என்னப்பா பண்ண போகிறோம்? நம்ம குடும்ப வாரிசு இங்கே வளரணும்னா தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்கு வரணும்ப்பா. தமிழ்ச்செல்வி மட்டும் இந்த வீட்டுக்கு வந்தானா இந்த குடும்பமே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமாப்பா? ப்ளீஸ்ப்பா அவளை போய் கூட்டிகிட்டு வந்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சவும், இங்கே பாரு சேது, அவகிட்ட போய் பேசுறதுலையோ அவகிட்ட மன்னிப்பு கேட்கறதுலையோ எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் அவள் கண்டிப்பாக நம்மளை திரும்ப மன்னிச்சு ஏற்றுக்க மாட்டான் தான் எனக்கு தெரியுது. அவளை நம்ம ரொம்ப காயப்படுத்திட்டோம். நம்ம என் ஆத்தா சொன்ன மாதிரி கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தா கண்டிப்பாக இந்த எந்த பிரச்சனையுமே நடந்திருக்காது. ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தானே. நான் தான் உன்னை நல்வழிப்படுத்திருக்கணும். நானே உன் பக்கம் நின்று உன்னோட வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணி உன்னோட வாழ்க்கையை இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கொண்டு வந்து நிறுத்திட்டேனே. என்னை மன்னிச்சிரு சேதோ. இங்கே பாருங்கப்பா, பரவாயில்லப்பா, அவள் என்னை ஏற்றுக்கலன்னா கூட பரவாயில்ல, அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். அவகிட்ட மன்னிப்பு கேட்டு நான் என் மேலே இருக்கிற குறையெல்லாம் அவகிட்ட சொல்லணும்ப்பா, ப்ளீஸ்ப்பா, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்க குடும்பத்திலேருந்து எல்லாருமே இப்போ தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக ராஜாங்க இருந்துட்டு வசந்த்கிட்ட தமிழ்ச்செல்வியை வெளியே கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வியும் வெளியே வந்து ராஜாங்கத்தை பார்த்த உடனே, ஐயா வாங்க ஐயா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருமா, என்னை ஐயானால கூப்பிடாதம்மா, என்னை
உன்னோட மாமாவவே இருக்கிற என்ன நம்ம மாமாவவே கூப்பிடுமா. இங்கே பாருங்க ஐயா, உங்களுக்கும் எங்களுக்கும் இருந்த உறவு எப்போவே முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் ஒரு பெரிய மனுஷர், உங்களுக்கான மரியாதையை நான் கொடுக்கணும். அதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன விஷயமா வந்திருக்காங்க ஐயா, சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருமா, நாங்கள் பண்ணது எல்லாமே மிகப்பெரிய தப்பு தான். உன் மேலே தான் தப்பு இருக்குதுன்னு நினச்சி சேது என்னென்னமோ பேசி உன்னை இந்த அந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டான். அது மிகப்பெரிய தப்புன்னு இப்போ சேது புரிஞ்சுக்கிட்டான். அதனால நீ சேது பண்ணதெல்லாம் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வாழ வரணுமா அப்படின்னு சொல்லவும், எப்படி எப்படி உங்களுக்கு வாய் கூசாமல் இப்படியெல்லாம் பேச வருது. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு என்னை மன்னிச்சிருங்கன்னா நீங்கள் பண்ணது எல்லாமே என் மனசில் அப்படியே ஆறி போயிடுமா. சொல்லுங்கள், நீங்கள் பண்ணது எல்லாமே இப்போ வரைக்கும் இல்லை, எப்போவுமே நான் சாகிற வரைக்கும் என் மனசில் இருக்கும். கண்டிப்பாக அது எப்போவுமே நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசவும், நம்ம ராஜாங்க இருந்துட்டு தமிழ்ச்செல்வியோட காலில் விழுந்துடுறாங்க. நம்ம தமிழ்ச்செல்விக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. நம்ம தமிழ்ச்செல்வி சேதுவையும் ராசாங்க குடும்பத்தையும் ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா